நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அவற்றை பற்றிய சிறப்பு அம்சங்களை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ரெனபேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். லேசான முள்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம்னு கூட சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு சிறு செடி மேலே ஒரு கொத்து மாதிரி சூரியகாந்தி போலேயே கொத்து பூக்களை கொண்டிருக்கும். ரொம்ப அழகாக சிவப்பு நிறத்தில் அல்லது ஒரு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு இருக்கக்கூடிய தாவரத்தை பொதுவாக நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த ரெனபேரின்னு சொல்லக்கூடிய தாவரம். இந்த ரெனபேரியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அதிகமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான ஒரு தாவரமாக இதை நம்ம பார்க்குறோம். சித்த மருத்துவத்தில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக க்ஷயம்னு சொல்லுவோம். அதிகமாக இரும்பி பார்த்திங்கன்னா உடம்புடைய பலமே குறைந்து போகின்ற ஒரு சூழல். இரும்பும்போது சில நேரத்தில் கண்களை சுற்றி ஒளிவட்டம் பறக்கக்கூடிய அளவுக்கு வறட்டு இருமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளாலேயே தொடர்ந்து உடலில் கடுமையான பலவீனம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம் இந்த ரெனபேரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெனபேரியை பொறுத்தவரையிலும் முழு தாவரத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற குணம் உண்டு. முழு தாவரத்தை நல்லா நிழலில் உலர்த்தி அரைத்து துணியிலிட்டு வடிகட்டி சலித்து எடுக்கக்கூடிய அந்த சாஃப்ட் சூர்ணத்தை தான் நம்ம மருந்துக்காக சாப்பிட்ற வழக்கம் உண்டு. இந்த ரெனபேரியுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டின்னு சொல்கிற அளவுக்கு, அதாவது 3 to 5 கிராம் அளவுக்கு எடுத்து அதில் ஒரு அரை தேக்கரண்டி தேன் கலந்து அதை ஒரு மாத்திரையாக மாற்றி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது நாள்பட்ட ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நுரையீரல் பாதிப்பு அடிக்கடி ஏற்படுபவர்கள், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரை மூக்கில் தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். தும்மல் தும்மல் மாதிரி ஏற்படும். ஏதோ ஒரு புது இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாசனை உடனே மூக்கை பாதிப்போம், மூக்கிலேருந்து குபுகுபுன்னு தண்ணீர் கொட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து இந்த ரெனபேரி. அதே மாதிரி குரல் பாதிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ஆயுர்வேதத்தில் இதற்கு ஸ்வரபேதம் அல்லது ஸ்வரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போதே குரல் ஒரு 10 வார்த்தை பேசின பிறகு லேசாக திணற ஆரம்பிக்கும், அல்லது சில நேரங்களில் குரல் உடையறதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் அதிகமான சளி இருமலின் காரணமாக பேசும்போதே காதுகள் அடைத்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதையும் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்வரபேதம் அல்லது ஸ்வரசாதம்னு சொல்லக்கூடிய குரல் பாதிப்பை நீக்குகின்ற ரொம்ப அழகான ஒரு மருந்து இந்த ரெனபேரின்னு சொல்லுவோம். ஒரு தேக்கரண்டி எடுத்து சிறிதளவு தேன் கலந்து ஒரு மாத்திரையாக உருட்டி காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு மட்டும் எடுத்துக்கொண்டாலே போதும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக தைராய்டில் ஏற்படக்கூடிய வீக்கம், கலகண்டம் அப்படின்னு நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அதே போல் பார்த்திங்கன்னா விழுங்கும்போது தொண்டையில் அதிகமாக விழுங்க முடியாமல் அடிக்கடி புற ஏறுகின்ற ஒரு பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதே போல் தோலில் ஏற்படுகின்ற அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய தோள்களில் அரிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனைக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த ரெனபேரி தான். 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் அந்த சூரணத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி இந்த தொண்டையில் கட்டி ஏற்படுபவர்கள் அல்லது காய்டர்னு சொல்லக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், இவர்கள்லாம் சாப்பிட ஆரம்பித்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய கட்டிகள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புற்றுநோய் வந்துவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக தூசு மற்றும் புகை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறதுனால, அதே போல் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் புகை பிடிக்கின்ற பழக்கம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா
அவர்களுக்கு இந்த மறைமுக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் மறைமுகமாக சிஓபிடின்னு சொல்லுகின்ற லங் டிசீஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் பாதிப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த டியூபர்குலோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் 6 மாதம் 1 வருடம் எடுத்து குணமான பிறகு கூட இந்த ரணபேரியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் மற்றும் தேனை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மீண்டும் அந்த டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுகின்ற காச நோய் வராமல் தடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு டிபி நோயுடைய மிகப்பெரிய ஒரு பக்க விளைவு என்னவாக இருக்குன்னா, மருந்து சாப்பிடும்போது கட்டுக்குள் இருக்குது, 2 வருடம் 3 வருடம் ஆன பிறகு மீண்டும் டிபி நோய் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இளம் பெண்களுக்கு 16 17 வயது இருக்கக்கூடிய பெண்களுக்கு, நிறைய ஆண்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிபி பிரச்சனை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையை குணப்படுத்துகின்ற ஒரு அருமையான மருந்து எது? இந்த நோய் மீண்டும் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதை தடுப்பதற்கு இந்த ரணபேரி ஒரு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். ஸோ 1 லிட்டர் தண்ணி 20 கிராம் சூரணம் கொதிக்க வைத்து அதை அரை லிட்டர் அல்லது 300 மில்லியாக குறைக்க வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை 3 வேளையாக பிரித்து காலை மதியம் இரவு உணவுக்கு முன்புங்கிற மாதிரி எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி தேன், சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டாலே 1 மாத காலத்திலேயே பசி இன்மை நன்றாக நீங்குவதை பார்க்க முடியும். சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்றதை பார்க்க முடியும். டிபி இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 8 முறை 10 முறை அவங்களுக்கு மோஷன் போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை படிப்படியாக குறைந்து மோஷனுடைய கன்சிஸ்டன்சி அதிகமாகிறத பார்க்க முடியும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மோஷன் போகும்போது சளி போகக்கூடிய ஒரு மியூக்கஸ் கலந்து போகக்கூடிய தொந்தரவு இருக்கும். அதுவும் மாறுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ரணபேரியை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்காக, நுரையீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்காக, தைராய்டு நோயின்னு சொல்லக்கூடிய காய்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக, மூக்கு, தொண்டை, சைனஸ் கிளாண்ட்ஸ் மற்றும் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளும் தீமைகளும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று நாம் எவ்வாறு அறிந்து வாழலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலேயே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீடியா விசாரணை, மீடியா ட்ரையல் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடக விசாரணை என்பது எவ்வாறு இந்தியாவில் செயல்படுகிறது என்பதை பற்றி மிகவும் விரிவான விவாதங்கள் பல்வேறு முனைகளில் நடத்தப்படுகின்றன. இந்த ஊடக விசாரணை என்பது பல்வேறு விதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல். அப்படி பார்க்கிற போது நம்முடைய நீதி அமைப்பிற்கும் சட்ட அமைப்பிற்கும் இந்த ஊடக விசாரணைக்கும் இடையே எங்கே இணைகோடுகள் இருக்கின்றன, எங்கே அவை பிரிந்து செல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கக்கூடியவையாக அவை இருக்கின்றன என்பதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பல சமயங்களில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல இருள் படர்ந்த பகுதிகளில் வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய ஒன்றாக ஊடகங்கள் தான் இருந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவினுடைய மிகவும் புகழ்பெற்ற பல ஊழல் வழக்குகள் ஊடகங்களின் மூலமாகத்தான் வெளிச்சத்திற்கு வந்தன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஊடகங்கள் என்பவை பெருமளவிற்கு இந்தியாவில் ஒரு சமூகத்தினுடைய ஒரு பார்வையை அல்லது சமூகத்தினுடைய ஒரு கண்காணிப்பை அரசு அமைப்புகளின் மேல் கொண்டு வருவதில் ஊடகங்கள் பெரும் பங்காற்றி இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் காலப்போக்கில் ஊடகங்களினுடைய இந்த பாத்திரம் என்பது எவ்வாறு மாறி இருக்கிறது என்பதையும், இன்றைக்கு அது எவ்வாறு ஆபத்தானதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஊடகங்கள் நினைத்தால் எந்த ஒரு மனிதரையுமே குற்றவாளியாக்கிவிட முடியும். எந்த ஒரு மனிதரையுமே அவர் மீள முடியாத அளவிற்கு கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு பிம்ப படுகொலைக்கு அவரை ஆளாக்கிவிட முடியும். அவர் மீளவே முடியாத சேதங்களை அவருக்கு ஏற்படுத்திவிட முடியும். அந்த அளவிற்கு இன்று ஊடகங்கள் எந்த கவலையும் இல்லாமல் யாரை பற்றி வேண்டுமானாலும்
எவ்வளவு வேண்டுமானாலும் அந்தரங்கமான தகவல்களை வெளியிடுவதற்கு துணிச்சல் பெற்றுவிட்டன. அப்படி பார்க்கிற போது கடந்த ஒரு 10-15 வருடங்களில் இந்திய ஊடகத்துறை என்பது பெருமளவிற்கு சீரழிந்திருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். குறிப்பாக குறிப்பிட்ட சில வழக்குகளில் ஒரு சந்தேகத்திற்குரியவர்களாக கருதப்படுகிறவர்களை பற்றி பெருமளவிற்கான தகவல்களை ஊடகங்களை கற்பிதம் செய்து வெளியிட்ட பல சம்பவங்களை நாம் மறக்க முடியாது. ஏனென்று கேட்டால் அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சமூகமுமே இவர்தான் குற்றவாளி என்று ஒரு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் அந்த குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவராக கருதப்படக்கூடிய நபர் மீது எண்ணற்ற புனைவுகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு பல வழக்குகள் உதாரணமாக இருக்கின்றன. அதனுடைய மொத்த விளைவுகள் என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், நீதிபதிகள் எழுதக்கூடிய தீர்ப்புகளிலேயே இந்த சமூகத்தில் இந்த ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய இந்த பொது புத்தி சார்ந்த அபிப்பிராயங்கள் என்பது அந்த தீர்ப்புகளையும் பாதிக்கின்றன. நிறைய நேரங்களில் இந்த ஊடகங்கள் வழியாக உருவாக்கப்படுகிற உணர்ச்சி வேகம் அல்லது உணர்ச்சி அலைகளின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சமூகத்தினுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் தீர்ப்புகளை வழங்குகிறோம் என்று சொன்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. இதையெல்லாம் பார்க்கிற போது ஊடகங்கள் உண்மையிலேயே தங்களுக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தின் அடிப்படையில் நியதிகளின் அடிப்படையில் அவை செயல்படுகின்றனவா என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. முன்பெல்லாம் நிறைய இந்த ஊடகங்களில் வரக்கூடிய இந்த விசாரணைகளின் அடிப்படையில் பல புகழ்பெற்ற ஊழல் வழக்குகள் வெளிவந்த பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய ஊழல்கள், அரசியல்வாதிகளுடைய தனிநபர்களுடைய பல்வேறு முறைகேடுகள் ஊடகங்கள் வழியாக வெளிவந்திருக்கின்றன. ஸ்கூப் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியின் வழியாக நிறைய குற்றங்கள் வெளிவந்திருக்கின்றன. எமர்ஜென்சி காலத்தில் நடந்த கொடுமைகள் எல்லாம் கூட ஊடகங்களின் வழியாகத்தான் வெளிவந்தன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் சமீப காலங்களில் அப்படிப்பட்ட ஸ்கூப், அதாவது ஒரு அரசையோ அல்லது மற்ற அமைப்புகளையோ தலைகீழாக புரட்டி போடக்கூடிய செய்திகளை எத்தனை ஊடகங்கள் வெளியிடுகின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஊடகங்களுக்கு வரக்கூடிய பல செய்திகள் மூடி மறைக்கப்படுகின்றன. அந்த ஊடக நிறுவனங்கள் யாரையாவது காப்பாற்ற விரும்பினால் அல்லது அந்த ஊடக நிறுவனங்கள் யாரிடமாவது விலை போயிருக்கிற பட்சத்தில் அந்த செய்திகள் மூடி மறைக்கப்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்படி தொடர்ந்து மூடி மறைக்கப்படுவதன் விளைவாக இன்றைக்கு ஊடகங்கள் தான் ஆற்ற வேண்டிய சமூக கடமையை எப்போதே கைவிட்டு விட்டன. ஆனால் தங்களுடைய ஊடகங்களை பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது தங்களுடைய பத்திரிகைகளை விற்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட தனிநபர்களின் மீது சாஃப்ட் டார்கெட் என்று சொல்வார்களே, அவர்களை வைத்து அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, அவர்களை பற்றிய அந்தரங்க தகவல்கள், இதையெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் முன்னால் முன்னிலைப்படுத்துவது. அதே போல் ஏதாவது சில உணர்ச்சிகரமான குற்றங்கள் நடக்கிற போது குறிப்பிட்ட மனிதரை குற்றவாளியாக்கி சித்தரித்து அதை பற்றிய ஏராளமான புனைகதைகளை வெளியிடுவது அல்லது காவல்துறை கொடுக்கக்கூடிய கட்டுக்கதைகளை எந்த தயக்கமும் இல்லாமல் பிரசுரிப்பது. இப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஊடக சுதந்திரமாக இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஊடகங்களினுடைய புலனாய்வு நடவடிக்கைகளாகவும் இருக்கின்றன. இதை எப்படி நாம் புலனாய்வு என்று எடுத்துக்கொள்ள முடியும்? நம்முடைய இந்திய அரசியல் சட்டத்தினுடைய 19வது பிரிவு நமக்கு மிக தெளிவான கருத்துரிமை, பேச்சுரிமை சார்ந்த விஷயங்களை உரிமைகளை நமக்கு வழங்குகிறது. அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு மனிதரும் தான் நம்புகிற விஷயத்தை, தான் பார்க்கிற விஷயத்தை மிக வெளிப்படையாக சொல்வதற்கான உரிமைகள் நமக்கு சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய 19/2வது பிரிவு என்பது மிக தெளிவாக ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்கிற அடிப்படையில் முக்கியமான காரணிகளின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை வரையறுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. அப்படி இருக்கிற போது வரையறையற்ற இந்த சுதந்திரம் என்பது அல்லது சுதந்திரத்தின் பெயரால் செய்யக்கூடிய குற்றங்கள் என்பது ஊடகங்களை பல சமயங்களில் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதாக இருக்கிறது, நீதித்துறையை பாதிப்பதாக இருக்கிறது. ஆகவே ஊடகங்களில் வரக்கூடிய எல்லா செய்திகளையும் பற்றி நமக்கு விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும். ஊடகங்களில் வருபவை எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பக்கூடிய மனநிலை நமக்கு இருப்பது நல்லதல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னும் புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலேயே நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி.
வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓவியர் ஷேக். ஒரு ஓவியரா ஒரு ஓவியக் கல்லூரிக்கு போய் முழுமையா கத்துக்கல அப்படின்னாலும் இயற்கையிலேயே ஓவியக்கலை இவருக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு 25 ஆண்டுகால பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு சுவாரஸ்யமான அனுபவங்களை இவருக்கு கொடுத்துருக்குன்னு பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஓவியரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். நன்றி. ஓவியர் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு ஓவிய கல்லூரியில் போய் இவங்க தான் ஆசிரியர், இவங்க கிட்ட இருந்து இத்தனை வருடம் படிச்சிருக்கோம், வெளிநாட்டில் போய் ஒரு கல்வி, இன்னைக்கு அது ஒரு அகாடமிக் கோர்ஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழல்ல இயற்கையிலேயே ஓவியம் மீது உங்களுக்கு ஒரு ஆர்வம், அதன் மூலமா நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட விதம், இந்த 25 ஆண்டு கால பயணத்துல நிறைய பத்திரிகைகளுக்கு நீங்க ஓவியரா பணியாற்றிருக்கீங்க, பெரிய பெரிய படைப்புகளுக்கு உங்களுடைய ஓவியங்கள் படங்களா அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இது எப்படி சாத்தியப்பட்டது? எதுலையுமே ஒரு முழுமையான ஒரு கல்வி அப்படிங்கிறது இல்லாம இயற்கையில நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் இந்த 25 ஆண்டு காலம் உங்களை எப்படி பயணப்படுத்திட்டு வந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்க நேர்களோட நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். அடிப்படையில ஓவியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அறிமுகமானது? இதுதான் நம்மளுடைய தொழில் அப்படின்றத நீங்க எப்போ தீர்மானிச்சீங்க? ஆரம்ப காலத்துல வானத்தை, அதாவது மாலையில் சூரியன் மறையும் போது ரொம்ப அதை வெகுவா கவனிச்சு நின்று பார்ப்பேன். அதுல ஒரு அலாதியான இன்பம் வரும், அதுல ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது அந்த வானம் சூரியன் மறையும் போது ரொம்ப தங்க தகடு மாதிரி ஒரு வட்ட வடிவத்துல பின்னால ஒரு ஆரஞ்சு வர்ணம் செவ்வானத்துக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா மறைகிற ஒரு 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 காட்சி இருக்கிறது. அது ரொம்ப என்னை கவர்ந்துச்சு. அது மாதிரியே காலையிலேயே அந்த மாதிரியான ஒரு சூரியன் மறைவு, சூரியன் உதயம், இது ரெண்டையுமே நான் அடிக்கடி விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது என் மனசை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்துச்சு. எங்கள் ஊர் இப்போ சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளையான்குடிக்கு பக்கத்தில் சோதுகுடி அப்படிங்கிற ஒரு கிராமம் தான். கிராமத்தில் அங்கே இது இருக்காது, மின் விளக்குள்ள வசதிகள்லாம் அப்போது கிடையாது. நான் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சிறு சிம்னி, முட்டை விளக்கு சிம்னியை தான் வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு பேப்பர் எங்கேயாவது தேடி பென்சிலில் வரைஞ்சி பார்க்குறது. ஹைஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் அந்த இயற்கையாக, அதாவது எங்கே நல்ல மரங்களும் நல்ல அழகான, அதாவது இயற்கை சூழல் மிக்க பசுமையான அந்த காடுகள் மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஒரு இடத்தை விரும்பி பார்க்கறதும், பூக்களை ரொம்ப ரசிக்கிறதும், பறவைகளை ரசிக்கிறதுமா ஒரு ஆர்வம் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய தமையனார் ஆரிஃப் அப்படிங்கிறவர், அவர் சுவாஜி கணேசன் பத்மினி படங்களை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ரசிகர். அவர் ஒரு பத்மினி நடித்த ஒரு படத்தை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு அடுப்பாங்கிற பக்கம், அதாவது கிச்சன் சைடில் மண் சுவர் தான் மூழ்கியிருப்பாங்க. அதில் சாக் பீஸை கொண்டு பத்மினியுடைய உருவத்தை அந்த எங்கேயுமே ஒரு கோடுகளில் அடி பிறழாமல் மிகச்சரியாக பத்மினியுடைய அந்த முக அமைப்பையும் அந்த முகத்தோடைய அந்த சாயலையும் அப்படியே கொண்டு வரைஞ்சி வச்சுருந்தார். அதை பார்த்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு பெண்ணை வரையக்கூடிய ஒரு ஆற்றலை ஓவியருக்கு ஏற்படுத்துது. அந்த 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 நேரத்தில் ஒரு பெண்ணை வரைஞ்சி பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு, எங்கள் அண்ணன் வரைஞ்சிருக்காரு, அழகாக வரைஞ்சிருக்காரு, அது மாதிரி நாமும் வரைஞ்சி பார்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதையும் வரைஞ்சி பார்க்குறது, பத்மினி அவருடைய ஓவிய படத்தை வரைஞ்சி பார்க்குறது. அது மாதிரியே சுவாஜி கணேசன் படத்தையும் அவர் வரைஞ்சி வச்சுருந்தார் பென்சிலில், மிக அழகாக ஷேடிங் கொடுத்து பென்சில்லையே வரைஞ்சி வச்சுருந்தார். அந்த அது அநேகமாக பாசமலர்ங்கிற படத்தினுடைய ஒரு காட்சின்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே இப்படி வரையணும், இப்படி எப்படியாவது வரையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் மனசில் தோண்டிக்கிட்டே இருந்தது. பென்சில் எடுத்து நானும் வரைஞ்சி பார்ப்பேன். அது மாதிரி இளையான்குடி ஹைஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பெரிய முக்கிய சாலையில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ உள்ள இன்ஸ்பெக்டர் ராயல் என்ஃபீல்டில் வருவார். அரைக்கால் டோசரு, பழுப்பு நிற சாக்ஸு, பழுப்பு நிறமும் ஆரஞ்சு வண்ணமும் உள்ள ஷூ, மேலே வார் பட்டை, அரைக்கை சட்டை, மேலே உள்ள அந்த தொப்பி, இந்த ஒரு மிடுக்கான கம்பீரமான தோற்றம் அடிக்கடி என்னை கவரும். நான் இளையான்குடிக்கு ஹைஸ்கூலுக்கு போகும்போது நடந்து போயிட்டு 4 மைல் தூரம் நடந்து போயிட்டு நடந்து வரணும். அப்போ எப்போதும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இன்ஸ்பெக்டர்கள் போலீஸ்காரர்கள்லாம் இதுவாகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருடைய உடை அமைப்பும்
அவருடைய அந்த தோரணை மட்டும் வந்து என்னை கவரும். வீட்டில் வந்து வரைஞ்சி பார்ப்பேன். இப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னுடைய ஓவிய ஆற்றல் வந்து பென்சில்லே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எங்கே போய் எப்படி இதுதான் வந்து வாழ்க்கைன்னு அப்போது எனக்கு தெரியாது. சின்ன வயசில் ராஜாஜி அவர்கள் எழுதிய சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம் அந்த நூல் வந்து என் கை கிடச்சிது. அதை நான் வந்து படித்தேன், முழுமையாக படித்தேன். முழுமையாக படிக்கும்போது வந்து அந்த காடுகள், அதாவது வந்து குகன் வந்து படகுல விட்டு இறங்கி ராமரையும் சீதா லட்சுமணன் இவங்களை வந்து இறக்கி விட்ட உடனே இவங்க காடுகளை தேடி அலைஞ்சு வெளியில் போகும்போது அதுக்கப்புறம் பரதன் வர்ற நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையே வந்து காடுகளில் தான் நான் ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிச்சிக்கும் போது அந்த காடுகளையும் மலையும் நீர்வீழ்ச்சிகளையும் எழுதும்போது எனக்கு அந்த இயற்கை மேலே வந்து ரொம்ப ஆர்வத்தினால திரும்பி திரும்பி அது படிப்பேன். எப்படி இன்னொன்று வந்து மனசை வந்து பாதிக்கும். இந்த கடுமையான காட்டுக்களில் 3 பேரும் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கப்புறம் வந்து ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காண்டங்களை கடந்து ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகும்போது தான் பர்ணசாலையிலேருந்து தூக்கிட்டு போனாங்கங்கிறது பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகள் அந்த இதிகாசத்தில். ஆனால் அப்போ தான் தெரியும் அவங்க பர்ணசாலையெல்லாம் அமைச்சு அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னால் எங்கே எப்படி வாழ்ந்தாங்கங்கிற ஒரு ஒரு பெரிதான விளக்கம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆனால் அதில் ஒரு செய்தி வருது. இவங்க போய் காடுகளில் தெரிஞ்ச உடனே இருப்பிடம் தேடி அலைஞ்சு, அதாவது ஏதாவது ஒரு இருப்பிடத்தை தேடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது லட்சுமணன் என்ன பண்ணுவார், காடுகளில் இறங்கி காட்டில் போய் மரக்கிளைகளை வெட்டி அங்கே கிடைக்கிற விழுதுகளை எடுத்து கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பசும் தலைகளை கொண்டு வந்து, தேக்கு மரத்து இலைகள் மாதிரி பெரிய பெரிய இலைகளையும் கொண்டு வந்து ஒரு குடில் ஒன்று அமைப்பார். இந்த குடில் அமைச்சா 4 மூலைக்கும் வந்து மரங்களை வெட்டி கட்டி மேலே வந்து சாரம் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த இலைகளை வந்து மூடி இதை பண்ணிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கிற மாதிரி வந்து அந்த வர்ணனை வருது. அப்போ ராமன் வந்து லட்சுமணன் எங்கே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு வர்றார். தேடிக்கிட்டு பின்னால் சீதை அம்மையாரும் தேடிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அழகான ஒரு குடியில் அமைஞ்சிக்கிட்டு இருக்கார். அதாவது குடியில் வந்து மனிதன் கண்டிப்பாக தேவை. இடி, மின்னல், மழை, மற்ற இயற்கையுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கிறதுக்கு, பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த குடில் தேவை. அதை வந்து அமைக்கிறார். அமைச்ச உடனே ராமர் வந்து என்ன கேட்குறாருன்னா, எங்கு கற்றனை நீ இது போல் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ அழகாக அந்த குடியில் அமைச்சிருக்கிறியே, எங்கு கற்றனை நீ இது போல் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது லட்சுமணன் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, ஒன்றும் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்கிறது, நம்மளுடைய தேவை, நெருக்கடி, அவசியம் இது போல் நமக்கு தேவைப்படுற ஒன்றா இருக்குது. அதனால வந்து நான் வந்து இந்த குடியில் வந்து நானாக வந்து அமைச்சேன் அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு ராமனும் பாராட்டுறாரு. லட்சுமணன் ஒரு அழகான குடிசையை வேஞ்சிட்டு அந்த குடியிலிருந்து இறங்கிறார். இது மாதிரி இது புராணத்தில் வர்ற ஒரு நல்ல இலக்கிய காட்சி, அருமையான காட்சி. இதை வரையணுங்கிறது அப்போயே என்னுடைய மனசில் பதிஞ்சது. அது பிற்காலத்தில் நான் அதை வரைஞ்சேன். இது மாதிரி நெருக்கடி வந்து என்னை வந்து ஒரு ஓவியம் ஆக்குச்சு. அது வந்து நெருக்கடி ஓவியம், அதாவது எதுவுமே தெரியாத நான் வந்து ஒரு அழகான ஓவியத்தை எப்படி லட்சுமணன் குடிசை வேஞ்சாரோ, நீ வந்து அரண்மனையிலையும் வாழ்ந்தவன், நீ இறங்கி இந்த மாதிரி குடிசை கட்டியில் பழக்கமில்லாதவன், நீ எப்படி வந்து இந்த பிரமாதம் வந்து கட்டின அப்படிங்கிறது மாதிரி இருக்கும்போது இருந்துச்சு அந்த கேள்வி. கண்டிப்பாக சார். அதே மாதிரியே நானும் வந்து இந்த ஓவியங்களை பயின்று நானும் வரைய ஆரம்பித்தேன். இயற்கையிலேயே இந்த நம்மளுக்கு இப்படி ஒரு திறன் இருந்திருக்கு. ஆனா அதுக்கான சூழல் அமையும் போது ஒரு முழுமையான ஓவியரா வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிச்சு. இதை தாண்டி ஒரு முழு நேர ஓவியரா இதுதான் நம்மளோட பணி அப்படின்னு எடுத்துட்டு நீங்க முனைப்போட செயல்படுறதுக்கு முன்னாடி ஓவியங்கள் சார்ந்த நுணுக்கங்களை வந்து பல பெரிய ஜாம்பவான்கள் ஓவியர்களிடமிருந்து அவங்களுடைய ஓவியங்களை பார்த்து கத்துக்கிட்டே நீங்க வந்து ஒரு படைப்பாளியா ஆயிருக்கீங்க இல்லைங்களா? யாருடைய ஓவியங்கள் எந்த மாதிரியான ஒரு படிப்பினை எல்லாம் அப்ப கிடைச்சிச்சு? உண்மை. அப்போ வந்து ஓவியங்களை நான் வந்து வரையக்கூடிய காலத்தில் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பின்னால் வந்து நான் சென்னையில் குடியேறி எங்கள் அண்ணன் வீட்டில், தமையனார் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது பம்மல்ங்கிற சிறு கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பம்மலுக்கு பக்கத்தில் கிருஷ்ணா நகர்னு ஒரு நகர். அதில் இளைஞர்கள் எல்லாம் வந்து நல்ல கல்லூரிகளில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ என்ன, அப்போ எல்லாம் அந்த பிஎஸ்சி, பிகாம், பிஏ இதைத்தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அந்த மாதிரி படிக்கிற அந்த ஆர்ட்ஸு காலேஜில் படிக்கிற பையங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப அறிமுகமானாங்க. பச்சை பாஸ் கல்லூரியில் படிக்கிற தமிழ் படிக்கிற இளைஞர்கள்லாம் அறிமுகமானாங்க. அதில் வந்து இதயகுமார், ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி வந்து 2-3 இளைஞர்கள் வந்து பத்திரிகை ஆரம்பித்தாங்க. கையெழுத்து பத்திரிகை ஆரம்பித்து நம்ம நடத்துவோம். அப்போ வந்து ஒரு புது யுகம் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. எப்படி யுகம் தோண்டிக்கிட்டு இருந்ததுன்னா வந்து டிஎம் சௌந்தரராஜன், சுசீலா இவங்களுடைய பாடல்களும் எம்எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைப்பாளர்கள் இவர்களுடைய காலம் முடிஞ்சு இளையராஜா, பாரதி ராஜாவுடைய யுகம் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் வந்து அந்த இசையே வந்து வேற ஒரு வல்லுநர்கள் எடுத்து புது மாதிரியாக கிராமத்து இளைஞர்களுக்கும் கிராமத்து ஜனங்களையும் கவர்றது மாதிரி வந்து ஒரு இசை பாடல்கள் அப்போ ரொம்ப பிரபல்யமாகி வந்துச்சு. அப்போ அந்த இளைஞர்கள்லாம் அதில் கொஞ்சம் அதில் ஈடுபாடுடன் ஈடுபட்டு ஒரு எதையாவது அவங்களுக்கும் ஒரு யோசனை தோணுமா, கவிதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், பாரதி ராஜா போல வரலாம், அல்லது வந்து வேறு எழுத்தாளர்கள் மாதிரி நம்மளும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனையை அவங்களும் வளர்த்துக்கிட்டு கையெழுத்து பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ யாடா வந்து இதுக்கு ஓவியம் வரைஞ்சா நல்லா இருக்கும், அந்த பத்திரிகை வெறுமனை எழுதி கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஷேக் வந்து நல்லா வரைவார், அவரை வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கதைகளுக்கு படங்கள் வரைய சொன்னாங்க. ஓவியங்களுக்கு, அதாவது ஓவியங்களை வந்து கவிதைகளுக்கு படங்கள் வரைய சொன்னாங்க. இது வந்து பம்மல், பல்லாவரம், பொலிச்சலூர் அந்த பகுதிகளெலாம் வந்து சுற்றிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா, கதை எழுதுனவங்களோட என்னுடைய ஓவியங்கள் தான் அதில் மேம்பட்டு நின்றது. இதை வந்து துறைப்பாக்கம் ஜெயின் கல்லூரி, இங்கே மகாபலிபுரத்துக்கு போகிற பாதையில் இருக்குது துறைப்பாக்கம் ஜெயின் கல்லூரி. அந்த கல்லூரியில் என்னுடைய நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கொண்டு போய் அங்கே பணியாற்றுகின்ற பேராசிரியர் இஜே சுந்தர் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த கையெழுத்து பத்திரிகை காமிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, எழுத்துக்களும் நல்லா இருக்குது, கவிதைகளும் நல்லா இருக்குது, ஓவியங்களும் பிரமாதமாக இருக்கு. இந்த ஓவியர் யார்? நாங்கள் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த ஓவியரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ராமகிருஷ்ணன் என்னை அழைச்சிக்கிட்டு போய் அந்த துறைப்பாக்கம் ஜெயின் கல்லூரியில் பேராசிரியர் இஜே சுந்தர் அவர்களை சந்திக்க வச்சார். அவர் சொன்னார், நாங்கள் சுட்டி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதா இருக்கோம், ஒரு சிறு முற்போக்கு பத்திரிகையாக இருக்கும், ரொம்ப கூர்மையான எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையை நாங்கள் துவங்க இருக்கோம். அதில் வந்து கார்ட்டூனிஸ்ட் வேணும், கார்ட்டூன் வந்து நீங்கள் போடுத்தர முடியுமா? கார்ட்டூனும் போடுத்தர முடியும், ஏன்னா நான் ஏற்கனவே பழகி இருக்கேன். அப்போது எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணாதுரை, காமராஜர் இவர்களெல்லாம் வரைஞ்சி நான் பழகி இருக்கேன். அதனால் ஒரு தைரியமாக போட்டுத்தரேன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அங்கே ஒரு அவருடைய இல்லத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி வழக்கறிஞர், பேராசிரியர்கள், அப்புறம் முக்கியமான எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க. நானும் போயிருந்தேன். அப்போ வந்து முதல் அட்டைப்படம் வந்து இந்த மாதிரி வரணும் அப்படின்னாங்க. சரின்னு பென்சிலில் போட்டு காமிச்சேன், ஓகே பண்ணிட்டாங்க. இப்படியாக அது வந்து 10 ஆண்டு காலம் அந்த சுட்டி பத்திரிகை தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப வந்து எல்லார் கைகளிலேயும் ரொம்ப மிகவும் ஒரு முற்போக்கு கூர்மையான எழுத்துக்களையுடைய ஒரு முற்போக்கு பத்திரிகையாக சிற்றிதழில் அது வந்து திகழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. அதில் 10 ஆண்டு காலம் வந்து அதில் பணியாற்றியிருக்கேன். அதுக்கு இடையில் எனக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி இஜே சுந்தர் அவர்கள் மலேசியாவில் தமிழ் பத்திரிகைகள் நடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பத்திரிகைகள் நடக்குதுங்கிறது அது சாதாரண விஷயம். ஆனால் அயல் நாட்டில் தமிழ் பத்திரிகைகள் தமிழ் ஆசிரியர்களால் நடத்தப்படுகிற ஒரு பெரிய நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. அங்கே நான் ஒரு சிறு கட்டுரைகளை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் உங்களை அங்கே அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழ் ஓசைங்கிற ஒரு பத்திரிகையில் நான் அறிமுகப்படுத்தினேன். அறிமுகப்படுத்தி வந்து நீங்கள் அதில் வரைஞ்சிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு சிறு சன்மானம் கிடைக்கும், மாதம் ஒரு தொகை கிடைக்கும், அது உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னார். சரின்னு ரொம்ப ஆர்வத்தோடு ஒப்புக்கொண்டுக்கிட்டேன். எனக்கு முதல்ல அவங்க என்ன போட சொல்லி பணித்தார்கள் என்றால், ராமாயணத்தை போடுங்கள், ராமாயணத்தை முழுவதுமாக முதலிலிருந்து கடைசி வரைக்கும் முடிகிற வரைக்கும் சித்திரப்பட கதையாக ஆக்கி போடுங்க. யாரும் சித்திரப்பட கதையாக முழுவதுமாக வரைகிறதில்லை, அங்கங்கே சின்ன ஏதாவது ஒரு ஹின்ஸுக்காக வரைஞ்சி கொடுக்குறாங்க தெரியல, முழு சித்திரக்கதைகளாக யாரும் வரைவதில்லை, அதனால் நீங்கள் வந்து முழு சித்திரக்கதைகளாக வரையுங்கள் அப்படின்னு படித்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக போச்சு. ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், ஏற்கனவே அதில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். இப்போ இதை போகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அந்த படங்களை முழுவதுமாக போட்டு கொடுத்தேன். அது முடிஞ்ச உடனே மகாபாரதத்தை போட சொன்னாங்க, மகாபாரத்தையும் போட்டு கொடுத்தேன். வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம், அதுக்கும் முழுமையான ஒரு ஓவியம் வந்து உங்களுடையதாக இருக்கு. அந்த படைப்பு உருவான விதம் பற்றி சொல்லுங்க. சொல்கிறேன்.
இதுக்கு முன்னால் இந்த ராமாயணம் மகாபாரதம் முடிஞ்ச உடனே என்னை வந்து வேறு ஒரு ஒரு காப்பியங்களுக்கு பல ஓவியங்கள் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஈஜே சுந்தர் வந்து எனக்கு வந்து பண்ணித்தார். எப்படி பண்ணித்தார் என்றால், சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டும் வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய காப்பியங்கள். இந்த 2 காப்பியம் வந்து இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு முழுமையான வந்து ஒரு பெண்ணை பற்றிய அடையாளங்களை வந்து நம்ம பதிச்சிருக்க முடியாது தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட காவியம். இன்னொன்று வந்து ஊர் வினை பற்றியும் பெண்ணுடைய ஒரு நிலை பற்றியும் கற்பு பற்றியும் வலியுறுத்துகிற ஒரு அருமையான காப்பியங்கள் உலகத்தில் எங்கேயும் இருக்குதா என்னன்னு தெரியல. இதை செயல் வடிவத்தில் உள்ளதை வந்து நான் தமிழாக்கம் பண்ணி வசனமாக தந்துடுறேன், நீங்கள் ஓவியம் போடுறீங்களா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அதை வந்து சிங்கப்பூரில் வெளியாகும் தமிழ் முரசு அப்படிங்கிற ஒரு தமிழ் பத்திரிகையில் மாணவர் முரசுங்கிற பகுதியில் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் வண்ண சித்திரப்படை கதைகளாக்கி முழுதுமாக வரைந்து விடுத்தேன். அது வந்து எனக்கு பெரிய ஒரு நம்ம மனுஷனாக பிறந்ததுக்கு நம்ம ஒரு முழு 2 காப்பியங்களை முழு சித்திரங்களை வரைஞ்சி உலகத்துக்கு அழிச்சிருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டில் இல்லாமல் வெளிநாட்டு அயல்நாட்டு மக்கள், சிங்கப்பூர், மலேசியா மக்கள் பார்க்கறதுக்காக வந்து வரைஞ்சிருக்கோங்கிற ஒரு பெருமை என்னுடைய இது உள்ளத்தில் தங்கி இருக்கிறது ஒன்று. இரண்டாவது வந்து கனிப்புத்து பதிப்பகம். கனிப்புத்து பதிப்பகம் அப்படின்னு மவுண்ட் ரோட்டில் நம்ம புகழ்பெற்ற டைரக்டர் எஸ்பி முத்துராமன் அவருடைய சகோதரர் சுப வீரபாண்டியன் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்போ கனிமுத்து பதிப்பகத்துக்கு பல பிரபலங்களுடைய நூல்கள்லாம் வந்து அங்கே வந்து அச்சாகி வெளியிடுறதுக்கான பப்ளிகேஷன்ஸ் ஒரு ஆயத்தமாகி கொண்டிருந்தாங்க. அப்போ சுபபி அவர்கள் சுட்டியில் நான் வந்து கார்ட்டூன் போடுறதை பார்த்துட்டு என்னை அழைச்சி இந்த மாதிரி வந்து அட்டை படங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓவியம் போடணும், முகப்பட்டை வரைஞ்சி தரணும்னு சொல்லி, அப்படி சில பிரமுகர்களுக்கெல்லாம் நான் வரைஞ்சி கொடுத்துருக்குறேன். ஏதாவது பாலகுமாரன் அவர்கள், சிவசங்கரி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்குலாப் அவர்கள், இன்னும் பிரபலங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுபபி அவர்களே வந்து தூக்கு மேடையில் தோழன் பகத்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதி வெளியிட்டார். அந்த நூல் வந்து தமிழ்நாடு முழுவதும் நல்ல பேர் வாங்குச்சு. ஒரு வித்தியாசமான நூல், அது அருமையான நூல். அதுக்கு வந்து கயிற்று கட்டில் சிறையில் இவர் நம்ம பகத்சிங் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அதை வந்து அட்டைப்படமாக்கி ரொம்ப அழகாக வந்து போட்டு கொடுத்தேன். அது ஒரு நல்ல பேர் வாங்குச்சு. இந்த நிகழ்வுகள், அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதை வரைஞ்சது, அது இந்த நானும் என் திராவிட இயக்க நினைவுகளுங்கிற நூலுக்கு நான் வந்து ஒரு கௌரவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து தூக்கு மேடையில் தோழன் பகத்சிங் நூலுக்கு வந்து கௌரவிக்கப்பட்டது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து வைரமுத்து அவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு ஒரு நாவலுக்கு ஓவியம் வரைய வேண்டும், யார் வந்து எனக்கு வந்து நல்லா வரைஞ்சிடுவோம். ஏன்னா இது வந்து மலேசிய நண்பனுங்கிற அயல் நாட்டில் மலேசியாவில் இந்த பத்திரிகை வந்து வெளியாக போகுது. அதில் வந்து எனக்கு நல்லா வந்து ஓவியம் வரையக்கூடிய ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்தி என்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலை வந்து அங்கே தொடர வெளியிடுறதுக்கு எனக்கு வந்து ஆவணம் செய்யுங்கள் என்று ஈஜே சுந்தர் அவர்களை கேட்டுக்கொண்டார்கள். சொன்ன உடனே வந்து அவர் வந்து ஷேக்குங்கிறவர் உங்களுடைய இந்த ஆதங்கத்தை வந்து நல்லா தீர்த்து வைப்பார், அவர் அருமையாக வரையக்கூடியவர், உங்களுடைய அந்த கதைக்கு மிக தத்ரூபமாக ஓவியம் போட்டு தருவார்னு சொன்னாங்க. அதனால கள்ளிக்காட்டு இதிகாசம் மலேசிய நண்பனில் மலேசியாவில் வெளியான அந்த நூலுக்கு வைரமுத்து அவர்களுடைய அந்த படைப்புக்கு நான் முழுதுமாக ஓவியம் போட்டு கொடுத்துள்ளேன். அது மாதிரியே வந்து குறிஞ்சி மலர், நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலர் நாவலுக்கு தமிழருவி மணியன் அவர்கள் ரவுத்திரம் பத்திரிகையை நடத்தி வருகிறார்கள். அதுலேயும் வந்து முழுசாக என்னுடைய அந்த முழு நாவலுக்கும் ஓவியம் வரைந்து கொடுத்து அதுலேயே நல்ல பேர் வாங்கியிருக்கிறேன். அவன் ஒரு ஓவியர் அப்படிங்கிற முறையில் ஒருத்தருக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கும். அந்த ஓவியத்தை பார்த்தாலே இது இவங்களுடைய படைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும். உங்களுடைய ஓவியம் நீங்கள் கையாளுற விதம் எப்படி இருக்கும் சார்? நான் கையாளுற விதம் வந்து யாரையும் பார்த்து இது மாதிரி அப்படி வரையணுங்கிறது இல்லை. என்னுடைய ஓவியங்கள் வந்து தெரியும். எப்படி தெரியும்னா என்னுடைய ஓவியங்களை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். குறிப்பாக வந்து அது மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லேயும் ஓவிய ஷேக்குன்னா வந்து ஒரு அறிமுகமாக இருக்கிற ஒரு இவர் ஓவியம் தான் அப்படிங்கிறது வந்து அந்த அயல்நாடுகளில் தெரியும். தமிழ்நாட்டிலையும் தெரியும். நிறைய பத்திரிகைகள் வெளிவந்திருக்கு, கார்ட்டூன்கள் வெளிவந்திருக்கு. யாதும் ஒரே அப்படிங்கிற
ஒரு நல்ல பத்திரிகை நடத்தி வந்த நாவை சொக்கலிங்கம் அவர்களுடைய படங்களில் என்னுடைய ஓவியங்கள் வந்திருக்கு. உதவும் உள்ளங்கள் ஆடானை சுகுமார் அவர்கள் நடத்தி வந்த அந்த பத்திரிகையில் என்னுடைய ஓவியங்கள் வந்திருக்கு. முகம் என்கிற பத்திரிகை இவர் முகம் மாமணி அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இளமாறன் அவர்கள் இருந்தார்கள் நான் படம் வரைஞ்சி கொடுக்கும்போது. அதில் வந்து ஒரு பக்கம் ஓவியமும் ஒரு பக்கம் வந்து கவிதையுமாக வந்தது. அதாவது சமூக சம்பந்தப்பட்ட கவிதையும் அதற்கான ஓவியங்களும் வந்தது. இப்படியாக வந்து தமிழ்நாட்டில் என்னுடைய 10 ஓவிய ஷேக்குன்னா எனக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, நேயர்கள் இருக்காங்க. என்னுடைய படங்களை பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இந்த ஷேக் வரைஞ்ச ஓவியங்கள் தான். நண்பர் இப்போ பம்மலில் பார்த்தா பம்மலில் இலக்கிய மன்றங்கள் இருக்குது. நண்பர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் இருக்கிறார்கள். பூங்கனியன் கவிஞர் பூங்கனியன் அவர்கள் இருக்கிறார்கள். பொன் ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற நண்பர்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய ஓவியங்கள் அவங்களுக்கு அந்த அடையாளம் தெரியும். ஒரு ஓவியரா இயற்கையிலேயே இந்த ஒரு திறன் உங்களுக்கு இளம் வயதிலேயே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓவியக்கலையை நீங்கள் வளர்த்துக்கிட்ட விதம், இதுதான் நம்மளுக்கான தொழில், இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஓவியக்கலையை நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம், அந்த பணி தொடரும் போதே பல ஓவியர்களுடைய படைப்புகளை பார்த்து அருங்காட்சியகத்தில் போய் அமர்ந்து முழுமையாக இந்த ஓவியக்கலையோட நுணுக்கங்களை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டு இருக்கீங்க? இதிகாசங்கள் அப்படின்னு வரும்போது அது முழு ஓவிய சித்திரமா வந்து ஒரு கதையை வரைகிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை முழுமையா செஞ்சதுக்கான ஒரு சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். பல படைப்புகளை உருவாக்கியிருக்கீங்க. இன்னைக்கும் உங்களுக்கான ஒரு அடையாளத்தோட உங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்துட்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து சிறந்த தகவல்களை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடந்த வாரம் கர்நாடக மாநிலம் பிதார் என்கிற நகரத்தில் ஒரு மாபெரும் பேரணி நடைபெற்றிருக்கிறது. மாபெரும் என்றால் வெறும் 10,000 20,000 பேரோ 50,000 பேரோ கூட இல்லை, 2 லட்சம் பேருக்கு குறைவில்லாமல் மக்கள் கூடி ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் யார், அவர்களினுடைய கோரிக்கை என்ன என்று பார்க்கிற போது இந்தியாவில் பலருக்கும் அது வியப்பாக இருக்கும். லிங்காயத்துகள் என்று அழைக்கப்படுகிற அந்த மக்கள் தான் அந்த பேரணியை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களின் அடிப்படை கோரிக்கை, எங்களை இந்து மதத்தின் ஒரு பிரிவு என்று சொல்லாதீர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதுதான். இந்துக்கள் இல்லை என்றால் பிறகு நீங்கள் யார் என்கிற கேள்விக்கு அவர்கள் மிக தெளிவாக விடை சொல்கிறார்கள். லிங்காயத் என்பது தனி மதம், நாங்கள் லிங்காயத்து மதத்தை சேர்ந்தவர்களே தவிர இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இந்து மதத்தின் ஒரு பிரிவு இல்லை என்று அவர்கள் மிக வலிமையாக தங்கள் கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு கோரிக்கையையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். பலர் எங்களை வீரசைவர்கள் என்று அழைக்கிறார்கள். நாங்கள் இந்துக்களும் இல்லை, வீரசைவர்களும் இல்லை, நாங்கள் லிங்காயத்துகள் தனி மதத்தை சார்ந்தவர்கள் என்பதுதான் அவர்கள் தருகிற விளக்கம். இன்றைக்கு இந்த லிங்காயத்துகள் மட்டுமல்ல, இந்திய அரசமைப்பு சட்டப்படி சமணர்கள் பௌத்தர்கள் எல்லோருமே கூட இந்துக்கள் என்றுதான் குறிக்கப்படுகிறார்கள். சமணமும் பௌத்தமும் இந்து மதத்தை மிக கடுமையாக எதிர்த்து எழுந்தவை. இன்னமும் சொல்லப்போனால் சமண பௌத்த மதங்கள் எழும்போது இங்கே இந்து மதம் என்று ஒரு மதமே இல்லை. பழைய வைதீக மதம் அல்லது வேத மதம் என்று இருந்த மதத்தை அவர்கள் எதிர்த்தார்கள். இன்றைக்கு எல்லோரையும் சேர்த்து நாம் அரசமைப்பு சட்டப்படி இந்துக்கள் என்று சொல்லுகிறோம். அதற்கு காரணம், இந்து என்றால் யார் என்பதற்கு நேரடியான விளக்கம் அரசமைப்பு சட்டத்திலே இல்லை. யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் யூதர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சிகள் இல்லையோ, இந்த 4 மதங்களை சாராதவர்கள், இந்த அல்லாதவர்கள் எல்லோரும் இந்துக்கள் என்று ஒரு எதிர்நிலை விளக்கம் சொல்லப்படுகிறது. எனவே இந்த 4 மதங்கள் அல்லாதவர்கள் எல்லாம் இந்து மதம் என்று சொல்வதனாலே சமணர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் எல்லோரும் இந்து மதம் என்று ஆகிறார்கள். அந்த வரிசையிலே தான் லிங்காயத்துகளும் இன்று வரையில் இந்து மதத்தின் ஒரு பிரிவினராகத்தான் சட்டப்படி கருதப்படுகிறார்கள். அதனை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தொடர்ந்து பல்லாண்டுகளாக அவர்கள் வீரசைவர்கள் என்று சொல்லப்படுவதையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். எங்களுக்கும் வீரசைவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு விளக்கத்தையும் அவர்கள் தருகிறார்கள். இந்து மதத்தில் 6 பிரிவுகள் உள்ளன.
2 பிரிவுகள் தான் பெரும்பான்மை. காணபத்தியம், கௌமாரம், சௌரம் போன்ற பிரிவுகளெல்லாம் இருந்தாலும் சைவம், வைணவம் என்கிற 2 பிரிவுகள் தான் பெரும்பான்மையான மக்களை கொண்டிருக்கிற பிரிவுகள். இந்த 2 பிரிவுகளில் ஒன்றான சைவத்துக்குள் 7 உட்பிரிவுகள் இருக்கின்றன. அந்த உட்பிரிவுகளுள் ஒன்றுதான் வீரசைவம் என்பது. நாங்கள் இந்துக்களே இல்லை என்று சொன்னால் இந்து மதத்தின் பிரிவான சைவம், சைவத்தினுடைய உட்பிரிவான வீரசைவத்துக்குள் நாங்கள் எப்படி அடங்குவோம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இன்னமும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிற செய்தி, எங்கள் மதம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் பசவண்ணரால் நிறுவப்பட்டது. எதற்கு எதிராக என்றால் இந்து மதத்திற்கு எதிராக நிறுவப்பட்டது. எந்த மதத்திற்கு எதிராக நாங்கள் ஒரு புதிய மதத்தை தொடங்கினோமோ அந்த மதத்துக்குள்ளேயே எங்களை ஒரு பிரிவென்று சொல்லுவது எப்படி சரியாக இருக்கும் என்பதும் அவர்கள் வைக்கிற கேள்வி. பசவண்ணர் நம் நாட்டிலே தோன்றிய சீர்திருத்தக்காரர்களுக்கெல்லாம் மிக மூத்தவர் என்று சொல்ல வேண்டும். பெரியார், அம்பேத்கர், ஜோதிராவ் பூலே போன்றவர்களெல்லாம் 18, 19, 20ஆம் நூற்றாண்டு. ஆனால் பசவண்ணர் கிபி 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 1105வது ஆண்டு என்று குறிக்கிறார்கள். சற்று முன்பின்னாக இருக்கலாம். எப்படியோ 12ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பிறந்தவர். பிறப்பால் அவர் ஒரு பார்ப்பனர் தான். ஆனால் காலம் முழுவதும் பார்ப்பனியத்தை அவர் கடுமையாக எதிர்த்தார். அவர் அமைச்சராகவும் இருந்த காரணத்தினாலே அனுபவ மண்டபம் என்கிற பெயரில் ஒரு பெரிய மண்டபத்தை நிறுவி அதிலே விழிப்புணர்வு செய்திகளை அவர் பரப்பினார். எதற்கு எதிராக? வேதத்துக்கு எதிராக, ஆகமங்களுக்கு எதிராக, புராணங்களுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக. இவைகளையெல்லாம் விட்டு வெளியே வாருங்கள் என்று அனுபவத்தின் உரையாக அங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை பரப்பிய ஒரு மண்டபத்தையே அவர் கட்டினார். எனவே முழுக்க இன்றைக்கு இருக்கிற வேதத்தை, இன்றைக்கு இருக்கிற ஆகமத்தை எல்லாவற்றையும் கடுமையாக எதிர்த்தவர் தான் அவர். ஆனால் இன்றைக்கு இந்த லிங்காயத்துகள் அதை குறிப்பிட்டு சொல்லுகிற போது தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் எண்ணி பார்த்தால் சைவர்கள் முழுக்க வேதங்களை ஏற்கிறவர்கள். சைவத்தில் அதற்கு எதிர் மரபுகள் உண்டு. ஆனாலும் கூட இந்து மதம் என்று சொன்னால் அது வேதத்தை, ஆகமத்தை ஏற்கிற ஒரு மதம், புராணங்களை ஏற்கிற மதம். நாங்கள் அவற்றையெல்லாம் ஏற்கவில்லை என்பது மட்டுமல்ல, அவற்றையெல்லாம் எதிர்க்கிறோம். எனவே எங்களை இந்துக்கள் என்றோ வீரசைவர்கள் என்றோ சொல்லுவது எங்கள் அடையாளத்தை அழிப்பதாக ஆகும் என்று கூறுகிறவர்கள் எங்களை லிங்காயத்துகள் என்று தனி மதமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். இதற்கு கர்நாடகத்திலே 2 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கோரிக்கை மக்களிடம் எவ்வளவு வலிமை பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறியலாம். ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கிற 4 மாநிலங்களில் லிங்காயத்துகள் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, மராட்டியம். இந்த 4 மாநிலங்களிலும் இந்த லிங்காயத்து மதத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாகவும் வேறு மாநிலங்களில் அங்குமிங்குமாகவும் இருக்கிறோம். பல லட்சக்கணக்கில் நாங்கள் இருக்கிறோம். எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தொடர்பில்லாத அல்லது எங்களால் எதிர்க்கப்பட்ட ஒரு மதத்துக்கு உள்ளே கொண்டு வந்து ஒரு பிரிவாக மாற்றுவது நியாயமில்லை என்று அவர்கள் போராடுகிறார்கள். எங்கள் போராட்டம் வெற்றி பெறுகிற வரையில் நாங்கள் ஒரு நாளும் இதனை நிறுத்தப் போவதில்லை என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒரு போராட்டம் ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றது. ஒரே ஒரு வேறுபாடு, அது போராட்டமாக நடைபெறவில்லை, மனு கொடுக்கிற அளவிலே தான் இருந்தது என்பதுதான். யார் மனு கொடுத்தார்கள் என்றால், நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் தனி மதம் என்று இன்றைக்கு இருக்கிற சைவ ஆதீன மடங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரு மனுவை கொடுத்தார்கள். திருப்பனந்தாள் கல்லூரியில் இருக்கிறவர்களெல்லாம், இந்த கல்லூரிக்கு வருகிற மாணவர்களுக்கெல்லாம் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பது என்பதில் எங்களுக்கு சலுகை வேண்டும், ஏனென்றால் நாங்கள் சமய சிறுபான்மையினர் என்று அவர்கள் நீதிமன்றத்திலேயே விண்ணப்பித்தார்கள். நாங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி என்று அவர்கள் சொன்னார்கள். வேறு மொழி பேசுகிறவர்கள் எப்படி இங்கு மொழி சிறுபான்மையினர், லிங்குவல் மைனாரிட்டி என்று நாம் சொல்லுகிறோமோ, அப்படி நாங்கள் ரிலீஜியஸ் மைனாரிட்டி, மத சிறுபான்மையினர், இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சைவர்களே அறிவித்தார்கள். சைவர்கள் ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். சைவர்களே நாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று அறிவித்த பிறகு முற்றிலுமாக வேதத்தை, ஆகமத்தை, புராணத்தை, மூடநம்பிக்கைகளை எதிர்க்கிற பசவண்ணரால் உருவாக்கப்பட்ட லிங்காயத்துகள்
எப்படி அதனை ஏற்றுக்கொள்வார்கள்? எனவே நாங்கள் இந்துக்கள் இல்லை என்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை நியாயமானது. அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட மதம் அது. 800 ஆண்டுகால வரலாற்றை போகிற போக்கில் யாரும் அழித்துவிடக்கூடாது அல்லது அழித்துவிட முடியாது. எனவே லிங்காயத்துகள் என்பவர்கள் தனி மதத்தை சார்ந்தவர்கள் என்று அறிவிக்கிற வரை நாங்கள் போராடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களினுடைய அறிவிப்பும் போராட்டமும் நியாயமானது என்பதால் அதனை நடுநிலையாளர்களும் ஜனநாயகவாதிகளும் ஏற்று ஆதரிப்பதுதான் சரியானது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. இவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். எனவே இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையாக நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் முடியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவிலாக பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே
எல்லா வங்கிகளும் சேருவோம்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேல் கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்சில் என்னென்னா உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னா நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத என்சிபிஐடைய அப்ளிகேஷனை நம்ம நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலை நிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகா @ICICI பேங்க், நாகா @Indian பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த NCPIT மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு எங்கே வேணாலும்
யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நாம் வாழும் பூமியானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் பல பிரச்சனைகள், சில தீர்வுகள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. ஆனால் ஒரு நிரந்தர தீர்வு என்பது சுற்றுச்சூழல் பிரச்சனையில் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் பிரச்சனைகளோடு வாழ்வது என்பது எந்த அளவிற்கு வாழ்க்கைக்கு உகந்ததில்லையோ அதுபோன்றுதான் நம்முடைய உடல் நலத்திற்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் அது உகந்ததாக இருக்காது. ஆனால் தான் பல எடுத்துக்காட்டுகள் உலகம் முழுவதுமே இருக்கிறது. சில நேரங்களில் சில நிரந்தர தீர்வுகளை உருவாக்கி கொண்ட சில நாடுகள் அதில் இருக்கிறது. உதாரணமாக உகாண்டா நாடை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தங்களுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனையை ஒரு நிரந்தர தீர்வாக மாற்றியிருக்கிறார்கள். அதற்கு பல பேர் காரணமாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நாட்டினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது குடிமக்களுடைய ஒரு கடமையாக இருந்தால் கூட அரசனுடைய திட்டமாக அது மாறுகிற பொழுது அதுக்கு வெற்றி கிடைக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் முதல் உதாரணமாக உகாண்டா நாட்டை எடுத்துக்கொண்டால், அந்த நாட்டில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளை அவர்கள் சமாளித்திருக்கிறார்கள். அந்த சமாளிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது மக்களுடைய ஈடுபாடு, அரசனுடைய செயல்பாடு. இந்த செயல்பாடும் ஈடுபாடும் இணைகிற பொழுது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உருவாக்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக அந்த நாட்டில் விவசாயம் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்தது. அவ்வாறு சந்தித்து கொண்டதனுடைய காரணியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் அலசி ஆராய்கிறார்கள். அவர்கள் அந்த விவசாயத்திற்கு பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்துகள், இன்னொன்று அந்த விவசாயத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட பல திட்டங்கள், அதில் உள்ள குளறுபடிகள், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த விவசாயத்தை எந்த அளவிற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விவசாயமாகவோ அல்லது வாழ்க்கை முறையாகவோ அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் செய்தது என்னவென்று கேட்டால், தங்களுடைய விவசாய நிலத்தையும் விவசாயத்தையும் பல விதத்தில் அழித்து கொண்டிருந்த அவர்கள் ஒரு விழித்து கொண்டதனுடைய காரணமாக நாம் சொல்லுகிறோமே ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற முறைக்கு அவர்கள் மாறுகிறார்கள். அதற்கு அரசு எந்த அளவிற்கு அவர்களுக்கு வழிகாட்டுகிறது என்றால், நம்முடைய நாட்டினுடைய விவசாயத்தினுடைய தன்னிறைவை, உணவு பற்றாக்குறையை நீக்கிக் கொள்வதற்கு என்னென்ன விஷயங்களை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால், தங்களுடைய விவசாயத்தை, தங்கள் மக்கள் செய்கிற அந்த விவசாயத்தை ஒரு ஆர்கானிக் முறையில் என்று சொல்லப்படுகிற அந்த இயற்கை விவசாயத்திற்கு அவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அந்த அரசு ஈடுபடுகிறது. அவ்வாறு ஈடுபடுகிற பொழுது அவர்கள் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை எந்த அளவிற்கு குறைத்து கொள்வது என்ற ஒரு திட்டம். அவ்வாறு அவர்கள் திட்டமிடுகிற பொழுது எது எது சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய தீய விளைவை ஏற்படுத்தி கொள்கிறதோ அவற்றையெல்லாம் குறைத்து கொள்வது என்ற ஒரு முடிவு.
ஆனால் ஒரு சில அனுமதிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் மக்களுக்கு கொடுத்த இன்னொரு கட்டளை என்னன்னு கேட்டால் 50 விழுக்காடு பூச்சிக்கொல்லி மருந்து, 50 விழுக்காடு பயோபெஸ்டிசைட் என்று சொல்கிறோமே, இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து. இது 50 விழுக்காடும் அது 50 விழுக்காடும் என்ற முறையில் அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவாக என்ன ஏற்பட்டது என்றால், ஒரு புறம் விவசாயத்துக்கு தீமை தரக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தது, அதே நேரத்தில் பயன்பாடாக இருக்கிற பூச்சிகளை அதிகமாக உருவாக்க முடிந்ததனுடைய விளைவாக இந்த மகரந்த சேர்க்கை என்று சொல்வார்களே, அந்த ஒரு முறை மிகவும் வீரியமாக அங்கே செயல்பட்டது. அவ்வாறு மாறியதனுடைய விளைவாக அவர்களுடைய உணவு உற்பத்தியிலும் மேன்மை தரக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் சில நேரங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தை செயற்கை உரத்தை பயன்படுத்தின விளைவாக அதிகமான மகசூல் வந்தது என்பது உண்மை இருந்தால் கூட, ஆனால் அது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக அமையவில்லை. ஏனென்றால் அதுதான் இன்றைக்கு அதிகமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு பெரிய நன்மை ஏற்பட்டது என்றால் அதிக விவசாய உற்பத்தியும், இன்னொன்று நன்மை தரக்கூடிய பூச்சிகளை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அடுத்து, உடனடியாக நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் அரசு சொல்லவில்லை. தங்களிடம் இருக்கிற ஒரு 10 ஏக்கர் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதில் 1 அல்லது 2 ஏக்கர் இடத்தை செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த விவசாயிகள் அதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்கிற பொழுது அதற்கு வேண்டுகிற விதைகளையும், இன்றைக்கு சப்சிடி என்று சொல்கிறோமே, அது போன்ற பொருள் உதவிகளையும் அவர்களுக்கு செய்யப்படும். அவ்வாறு செய்கிற பொழுது அந்த 1 அல்லது 2 ஏக்கர்களில் அவர்கள் இயற்கை விவசாயத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் இயற்கையாகவே வந்துவிட்டார்கள். நாளடைவில் இன்னும் 2 ஏக்கர் அல்லது 5 ஏக்கருக்கு போக வேண்டும் என்றால் அதற்கும் தங்களை பதிவு செய்து கொண்டு செய்கிற பொழுது அரசினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு நல்ல சூழல் உருவாயிருக்கிறது என்றால், உடனே ஒரு செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு சென்றதனால் அந்த நாட்டில் எந்த ஒரு உணவு தன்னிறைவு பிரச்சனையே இல்லை. ஆனால் அழகாக அந்த நாட்டினுடைய தன்னிறைவையும் தன்னிலைப்படுத்தி கொண்டு மேற்கொண்டும் இந்த இயற்கை விவசாயத்தின் மூலம் அதிக மகசூலை உருவாக்கி இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு உணவை அதனால் வருகிற விவசாயத்தினுடைய பொருள்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு இன்றைக்கு அந்த நாடு உருவாகியிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, ஒரு நாட்டினுடைய எந்த ஒரு திட்டமாகவும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நாட்டினுடைய இயற்கைக்கு உகந்த ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி கொள்வதற்கு இந்த அரசனுடைய திட்டம், மக்களுடைய பங்களிப்பு, ஈடுபாடு எந்த அளவிற்கு உருவாகியிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இது ஒரு உதாரணமே போடும். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி எதை அடிப்படையாக வைத்து அமைகிறது என்றால், அரசும் மக்களும் இணைந்து அந்த திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்து அதிக கவனம் செலுத்துகிற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பதோடு இல்லாமல் இன்றைக்கு அங்கே வாழ்கிற மக்களுக்கு எத்தகைய நோய்களும் இல்லாமல் பாதுகாக்கிற ஒரு முறையும், உணவே மருந்து என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அவருடைய உணவு முறையும் மாற்றி அமைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்கிற உணவுப் பொருட்கள் நமக்கும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்தனுடைய விளைவாகத்தான் UNDP என்று சொல்லப்படுகிற யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த இயக்கம்
அந்த நாட்டிற்கு ஒரு விருதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி மாறி வருகிறது என்பதை பார்க்கிற பொழுது, இதை பார்த்தாவது நாம் ஒரு பெரிய மாற்றத்தை இந்தியாவில் உருவாக்கி கொள்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும், நம்முடைய நலனும் பாதுகாக்கப்படும்.